11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 3 வினா எண் 4 பின்வருவற்றிற்கான கணக்கியல் சமன்பாட்டின் விளைவுகள் என்ன? சுனில் ரூபாய் 1,40,000 ரொக்கம் மற்றும் ரூபாய் 60,000 மதிப்புள்ள சரக்குடன் வியாபாரத்தை தொடங்கினார். ஆ. ரூபாய் 20,000 மதிப்புள்ள அரைகலன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார். இ. அரைகலன் மீது தேய்மானம் ரூபாய் 800. இ. வங்கியில் செலுத்தியது ரூபாய் 40,000. உ. இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் ரூபாய் 500 செலுத்தப்பட்டது. உ. ரூபாய் 10,000 மதிப்புள்ள சரக்குகள் ரூபாய் 15,000ற்கு ரவியிடம் விற்கப்பட்டது. ஏ. ரவியிடம் இருந்து திரும்பிய சரக்கின் மதிப்பு ரூபாய் 7,500. அடக்கம் ரூபாய் 5,000. அதாவது 5,000 மதிப்புள்ளது, நம்ம 7,500 ரூபாய் விற்பனை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 7,500 ரூபாய் நம்ம வாங்கியிருப்போம், அதுதான் காமிச்சிருக்காங்க. அடக்கம்ங்கிறது சரக்கோட வேல்யூ, இவ்வளோதான் சரக்கு, ஆனால் இந்த ரேட்டுக்கு நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நடவடிக்கைகள் எதெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த இனங்களை எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆ. சுனில் ரூபாய் 1,40,000 ரொக்கம் மற்றும் 60,000 மதிப்புள்ள சரக்குடன் வியாபாரத்தை தொடங்கினார். ஸோ ரொக்கம், இந்த நடவடிக்கைகள் 3 இனங்களை பாதிக்கும். எதெல்லாம் அப்படின்னா ரொக்கம், சரக்கிருப்பு, தொழிலை தொடங்கினார் அப்படிங்கிறது முதல். இந்த 3 இனங்களையுமே இது பாதிக்கும். அடுத்தது ஆ. ரூபாய் 20,000 மதிப்புள்ள அரைகலன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார். ஸோ ரொக்கத்தையும் பாதிக்கும், ரொக்கம் கம்மியாகும். அரைகலன் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு சேர் இதெல்லாம் சொல்றோம்ல, அதுதான் அரைகலன். டேபிள் சேர்ஸ் எல்லாம் தான் அரைகலன். ஸோ அரைகலன்கிறது ஒரு சொத்து, அரைகலன் நம்ம கம்பெனிக்குள்ள வரும். மூன்றாவதாக அரைகலன் மீது தேய்மானம். ஸோ தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு நட்டம், அதனால அது அரைகலன் மதிப்பையும் கம்மி பண்ணும், முதலோட மதிப்பையும் கம்மி பண்ணும். அரைகலனோட மதிப்பு கம்மியாகும், அதே நேரத்தில் நட்டம் அப்படிங்கிறதுனால முதலோட மதிப்பு கம்மியாகும். நான்காவது வங்கியில் செலுத்தியது. ஸோ வங்கியில் ரொக்கம் செலுத்தியிருப்போம், ஸோ ரொக்கத்தையும் பாதிக்கும். அடுத்தது உ. இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் ரூபாய் 500 செலுத்தப்பட்டது. ஸோ வங்கியை பாதிக்கும். மின்கட்டணங்கிறது ஒரு செலவு, அதனால அது முதல்ல பாதிக்கும். அடுத்தது உ. ரூபாய் 10,000 மதிப்புள்ள சரக்குகள் ரூபாய் 15,000ற்கு ரவியிடம் விற்கப்பட்டது. ஸோ சரக்கிருப்பை பாதிக்கும். ரவியிடம் விற்கப்பட்டிருக்குது, அப்போ என்ன, நம்ம ரொக்கம் வாங்கல, அப்ப ரவி நமக்கு கடனாளி. நம்ம ரவிக்கு கடன் கொடுத்துருக்கனால அவர் நமக்கு கடனாளி. ஸோ கடனாளிகள் ரவி நமக்கு கடனாளி. இது ஒரு சொத்து. 10,000 மதிப்புள்ள சரக்கு 15,000ற்கு விற்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு 5,000 ரூபாய் லாபம் வருது. இந்த லாபத்தை முதல்ல காமிக்கணும், முதல்ல கூட்டி காமிக்கணும். நட்டம் வந்தா கழிச்சு காமிப்போம், லாபம் வந்தா கூட்டி காமிப்போம். அப்ப இது முதலையும் பாதிக்கும். அப்ப இந்த நடவடிக்கை 3 இனங்களை பாதிக்கிறது. அடுத்ததாக ஏ. ரவியிடம் இருந்து திரும்பிய சரக்கு மதிப்பு ரூபாய் 7,000, அடக்கம் ரூபாய் 5,000. ரவிக்கு நம்ம சரக்கு விற்பனை பண்ணியிருக்கோம், ஆனால் ரவி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா 7,500 ரூபாய் மதிப்புக்குள்ள, அதாவது ரொக்கத்துக்குள்ள சரக்கை நமக்கு திரும்ப அனுப்பிட்டாரு. அதோட மதிப்பு 5,000 ரூபாய். ஸோ கடனாளிகள்லேருந்து கம்மியாகும். ரவி நமக்கு கடனாளி, இதுவரை பணம் தரல, அதனால அவர் தர வேண்டியதுலேருந்து கம்மி பண்ணுவோம். ஸோ கடனாளியை பாதிக்கும். அடுத்து திரும்ப வருது, 5,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு திரும்ப வரதுனால சரக்கிருப்பை பாதிக்கும். ஏற்கனவே அவருக்கு விற்பனை பண்ணும்போது லாபம் அப்படின்னு சொல்லி முதல்ல கூட்டி காமிச்சிருப்போம். இப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் 2,500 ரூபாவை முதல்ல இருந்து நம்ம கழிச்சு காமிப்போம். அப்போ முதலையும் பாதிக்கும். கொடுத்திருக்க நடவடிக்கைகள்ல இருந்து
ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எந்தெந்த இனங்களை பாதிக்குது அந்த நடவடிக்கைகள்ல இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப நம்ம சமன்பாடுல சொத்துக்கள் பொறுப்புகள் முதல் நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா சமன்பாடு சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள். சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள். அப்போ ஒவ்வொரு நடவடிக்கைகள்ல இருந்து கண்டுபிடிச்ச இனங்கள் எது சொத்து எது முதல் எது பொறுப்புன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொக்கம்ங்கிறது ஒரு சொத்து, சரக்கிருப்புங்கிறது ஒரு சொத்து, முதல்ங்கிறது முதல் தான். ரொக்கம்ங்கிறது ஆல்ரெடி எழுதிட்டோம் சொத்து, அரைகலன்ங்கிறது ஒரு சொத்து. அடுத்த அரைகலன் எழுதிட்டோம் முதல் முதல். வங்கிங்கிறது ஒரு சொத்து. அடுத்து மின்கட்டணம் அப்படிங்கிறது முதல், இது முதலை தான் இது பாதிக்கும். ஸோ இது முதல் தான், மின்கட்டணம்ங்கிறது முதல். அடுத்து சரக்கிருப்புங்கிறது ஒரு சொத்து, ஆல்ரெடி எழுதிட்ட சரக்கிருப்ப. அடுத்து கடனாளிகள்ங்கிறது ஒரு சொத்து, முதல்ங்கிறது முதலை பாதிக்கும். கடனாளி சொத்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம் ஏற்கனவே. சரக்கிருப்புங்கிறது ஒரு சொத்து ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்தது முதல்ங்கிறது முதல். ஸோ இந்த நடவடிக்கைகள்ல இருந்து கண்டுபிடிச்ச இனங்கள்ல எந்த இனங்கள் சொத்து எந்த இனங்கள் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க சொத்துக்கள் பொறுப்புகளை வச்சுதான் இந்த சம போட போறோம், அதாவது கணக்கியல் சமன்பாட்டை உருவாக்க போறோம். அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 4, பேஜ் நம்பர் 66. கணக்கியல் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சம்ம ரீட் பண்ணும்போது இந்த கணக்கியல் சமன்பாடுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையில என்ன சொத்துக்கள் இருக்கு, முதல் இருக்கா, பொறுப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த சம்ல 5 சொத்துக்கள் இருக்கு. ரொக்கம், சரக்கிருப்பு, அரைகலன், வங்கி, கடனாளிகள். அதனால 5 சொத்துக்களுக்கு காலம் போட்டிருக்கோம். அடுத்து முதல் அண்ட் பொறுப்புகள் போட்டாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சமன்பாடு, அதாவது ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழில் தொடங்கியது. சுனில் ரூபாய் 1,40,000 ரொக்கம் மற்றும் 60,000 மதிப்புள்ள சரக்குடன் தொழிலை தொடங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. ரொக்கம் அப்போ 1,40,000 கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரொக்கத்துல 1,40,000 போட்டிருக்கோம். சரக்கு இருப்பு 60,000. ஸோ சரக்கிருப்புல 60,000 போட்டிருக்கோம். அடுத்ததாக இதுல போட்டுட்டோம். சொத்துகள் பக்கம் 1,40,000 60,000 தொழில் தொடங்கும் போது முதல் வியாபாரத்துக்குள்ள வரும். இந்த ரெண்டையும் கூட்டி இங்க போடணும். அப்ப 2 லட்சம் முதல், 2 லட்சம் முதல் போட்டாச்சு. ஏன்னா தொழில் தொடங்கும் போது முதல்ங்கிற அமௌண்ட் நிறுவனத்துக்குள்ள வரும். இப்ப சமன்பாடு ரொக்கத்துல 1,40,000 இருக்குது, சரக்கிருப்புல 60,000 இருக்குது, ஈக்குவல் முதல்ல 2 லட்சம் இருக்குது. இப்போ 2 லட்சம் ஈக்குவல் 2 லட்சம் போட்டாச்சு. அடுத்த நடவடிக்கை அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது 20,000. அப்போ நிறுவனத்திற்குள்ள அரைகலன் 20,000 உள்ள வருது. ரொக்கத்திற்கு வாங்கியது அப்படிங்கிறதுனால ரொக்கம் குறையும். நம்ம கையில இருந்து ரொக்கத்தை கொடுத்திருப்போம், அதனால -20,000 போடணும். இப்ப சமன்பாடு 1,40,000 ரொக்கம் இருந்து அதுல 20,000 அரைகலன் வாங்குறதுக்காக கொடுத்திருக்கோம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 1,20,000. சரக்கிருப்புல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால 60,000 அப்படியே எழுதிடுறோம். அரைகலன் புதுசா வந்திருக்குது 20,000. இப்போ முதல்ல எந்த சேஞ்சும் இல்லை, அதனால ஈக்குவல் 2 லட்சம். அடுத்ததாக அரைகலன் மீது தேய்மானம் சொல்லியிருக்காங்க. தேய்மானம் வரும்போது அரைகலன்ல இருந்து அந்த மதிப்பு குறையும். அதனால அரைகலன்ல -800 காமிச்சிருக்கோம். தேய்மானம்ங்கிறது நிறுவனத்திற்கு ஒரு நட்டம். செலவுகளும் நட்டமும் வந்தா முதல்ல இருந்து கம்மி பண்ணி காமிக்கணும், அதாவது மைனஸ் பண்ணணும். சொங்கியம் 800 ரூபாய் மைனஸ் பண்ணிருக்கோம். இப்போ ரொக்கம் 1,20,000 இருக்குது, சரக்கிருப்பு 60,000 இருக்குது, அரைகலன் 20,000 இருந்து 800 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கிறோம்.
19,200. இங்க முதல்ல 800 ரூபாய் கழிச்சு காமிக்கணும். ஏன் கழிக்கிறோம்னா அது ஒரு நட்டம்ங்கிறனால, தேய்மானம் ஒரு நட்டம்ங்கிறனால இங்க கழிச்சு காமிக்கிறோம். $1,99,200. சொத்துக்கள் பக்கமும் 1,20,000 கூட்டல் 60,000 கூட்டல் 19,200 1,99,200 தான் வரும். சோ அங்க ஈக்குவல் போடுறோம். அடுத்த நடவடிக்கை வங்கியில் செலுத்தியது 40,000. நம்ம கையில இந்த ரொக்கத்துல இருந்து 40,000 வங்கியில் செலுத்திருக்கோம். அதனால இங்க மைனஸ் 40,000 ரொக்கத்துல இருந்து உள்ள தொகை கம்மியாகும். அதனால மைனஸ் 40,000 காமிச்சிருக்கோம். இப்ப புதுசா வங்கியில 40,000 நம்ம போட்டிருக்கோம். அதனால இங்க 40,000 ரூபாய் வரும். இப்போ ரொக்கத்துல கழிச்சு காமிக்கிற 1,20,000 இருந்துச்சு, 40,000 பேங்க்ல போட்டாச்சு. இப்போ கழிக்கும் போது சமன்பாடுல 80,000 ரூபாய் ரொக்கம் நம்ம கையில இருக்குது. சரக்கிருப்புல 60,000 இருக்குது. அரைகலன் 19,200 இருக்குது. வங்கியில 40,000 இருக்குது. ஈக்குவல் 1,99,200 முதல்ல இருக்குது. அடுத்ததாக முன் கட்டணம் செலுத்தியது. எப்படி செலுத்திருக்காங்க அப்படின்னா இணைய வங்கி மூலமாக. அப்ப நம்ம ரொக்கத்துல எந்த அமௌண்ட் கம்மி ஆகாது. இணைய வங்கி அப்படிங்கிறது வங்கியில இருந்து அமௌண்ட் கம்மியாகும். இப்ப மின் கட்டணம் செலுத்தியது 500 செலுத்திருக்காங்க. வங்கியில இருந்து செலுத்திருக்கிறதுனால வங்கியில -500 போடுறோம். மின் கட்டணம்ங்கிறது நிறுவனத்திற்கு ஒரு செலவு அப்படிங்கிறதுனால முதல்ல இருந்து 500 கழிச்சு காமிக்கிறோம். இப்ப சமன்பாடு எழுதுறோம். ரொக்கம் அப்படியே இருக்கு 80,000. சரக்கிருப்பும் 60,000 அப்படியே இருக்குது. அரைகலன் 19,200. வங்கியில 40,000 இருந்துச்சு. அதுல இப்ப 500 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா மின் கட்டணம் செலுத்திருக்கோம். 39,500 இருக்குது வங்கியில. அடுத்து ஈக்குவல் முதல்ல மின் கட்டணம்ங்கிறது ஒரு செலவு. அதனால நம்ம இதுல கம்மி பண்ணி காமிக்கணும். $1,98,700 நமக்கு வந்திருக்குது. இப்ப இங்கேயும் கூட்டி பார்க்கலாம். 80,000 60,000 1,40,000. 1,40,000 கூட 19,200 கூட்டணும்னா 1,59,200. 1,59,200 கூட 39,500 கூட்டணும்னா 1,98,700 கரெக்டா வருது. இப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆயாச்சு. சொத்துக்களும் முதல்ல ஈக்குவலா இருக்கு. அடுத்த நடவடிக்கை நம்ம பார்க்க போறோம். அடுத்த நடவடிக்கை அந்த பேஜ்ல போட முடியாதனால இங்க எழுதியிருக்கேன். இங்க உங்களுக்கு தெரியறதுக்காக பென்சில்ல என்ன சொத்துக்கள் இருக்குன்னு எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த நடவடிக்கை கடன் விற்பனை. கடன் விற்பனை ரூபாய் 10,000 மதிப்புள்ள சரக்குகள் 15,000 ரவிக்கு விற்கப்பட்டது. அப்போ சரக்கோட மதிப்பு 10,000 கம்மியாகும். நம்மள்ட்ட இருக்கிற சரக்குல இருந்து நம்ம 10,000 தான் கொடுப்போம். அப்ப -10,000. ரவிங்கிறவரு நம்மள்ட்ட கடனுக்கு வாங்கியிருக்கிறாரு. இப்ப அவரு ரொக்கம் கொடுக்கல, கடனுக்கு வாங்கியிருக்காரு. ஆனா அவரு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 15,000 கொடுக்கணும். இந்த நடவடிக்கையை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரக்கிருப்பு 10,000 தான் கொடுத்துருக்கோம். ஆனா ரவி 15,000 கொடுக்கணும் நமக்கு. இது ஏன் இப்படி அமௌண்ட் வேரி ஆகுது அப்படின்னா 10,000 மதிப்புள்ள சரக்கிருப்புக்கு 5,000 லாபம் வச்சு நம்ம விற்பனை பண்ணிருக்கோம். அப்ப கடனாளி ரவிங்கிறவரு நமக்கு தர வேண்டியது 15,000 ரூபாய். ஆனா நம்ம சரக்குல இருந்து 10,000 ரூபாய் சரக்கு தான் நம்ம விற்பனை பண்ணிருப்போம். இப்ப இந்த 5,000 ரூபாய் லாபம் நமக்கு வருது. லாபம் வரும்போது முதல் கூட கூட்டி காமிக்கணும். அதனால முதல்ல 5,000 போடுறோம். இந்த ரெண்டும் வேற வேற அமௌண்ட் இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகாதுங்க. சரக்கிருப்பு 10,000 தான். 10,000 மதிப்புள்ள சரக்க 15,000 நம்ம விற்பனை பண்ணிருக்கோம். 5,000 ரூபாய் லாபம் வச்சு விற்பனை பண்ணிருக்கோம். லாபம் 5,000 முதல் கூட நம்ம கூட்டி காமிக்கணும். இப்போ சமன்பாடு எழுத போறோம். ஏற்கனவே ரொக்கத்துல 80,000 இருக்குது. அது அப்படியே எழுதுறோம். சரக்கிருப்புல இருந்து -10,000 மைனஸ் பண்ணிருக்கோம். அதனால 50,000 ரூபாய் தான் இருக்குது. 60,000 சரக்கு இருந்துச்சு. 10,000 ரூபாய் சரக்கு விற்பனை பண்ணிருக்கோம். அதனால 50,000 ரூபாய் இருக்குது. அரைகலன்
19,200 அப்படியே இருக்குது. ஸோ அரைகலன் 19,200. வங்கி 39,500. கடனாளி இதுவரை எந்த கடனாளியுமே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 15,000. சமன்பாடு போட்டுட்டோம். இப்போ ஈக்குவல் முதல் 1,98,700 ரூபாய் இருக்குது. இப்போ 5,000 ரூபாய் அது கூட கூட்டி காமிக்கணும். 5,000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு, சரக்கு விற்பனை பண்ணதுல 5,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. அதை நம்ம இதுல கூட்டி காமிக்கும் போது 2,03,700 ரூபாய் வருது. இப்ப இங்கேயும் கூட்டி பார்க்கும்போது 80,000 50,000 கூட்டும் போது 1,30,000 ரூபாய் வரும். அது கூட 19,200 39,500 15,000 கூட்டும் போது 2,03,700 ரூபாய் நமக்கு வருது. சமன்பாடு டேலி ஆயிடுச்சு. அடுத்ததாக ரவியிடம் இருந்து திரும்பிய சரக்கு, அதாவது ரவிக்கு நம்ம விற்பனை பண்ணிருக்கோம், அவர் திரும்ப நமக்கு சரக்கு அனுப்பிட்டாரு. அதோட மதிப்பு என்னன்னா 7,500 ரூபாய். அப்போ ரவி நமக்கு தர வேண்டிய 15,000 இருந்து 7,500 ரூபாய் நமக்கு அவர் தர மாட்டாரு, ஏன்னா அதை நம்ம திரும்ப அனுப்பிட்டாரு. ஸோ மைனஸ் 7,500. 15,000 இருந்து 7,500 ரூபாய் போக பேலன்ஸ் இருக்க தொகை தான் ரவி நமக்கு தருவாரு. அடுத்ததுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடக்கம் ரூபாய் 5,000. அடக்கம் அப்படின்னா என்னன்னா சரக்கோட மதிப்பு 5,000 ரூபாய் தான். ஏன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கை நம்ம 15,000 கொடுத்துருக்கோம். ஆனா அவர் 7,500 ரூபாய்க்குள்ளது நமக்கு திரும்ப அனுப்பினதுனால அதோட அடக்கம் 5,000 சொல்லியிருக்காங்க. அப்ப 5,000 சரக்கு நமக்கு திரும்ப உள்ள வருது, அதனால கூட்டி காமிக்கணும். 5,000 உள்ள வருது சரக்கு இருப்பு. 15,000 ரவி தரணும், அதுக்கு 7,500 ரூபாய் அவர் தரமாட்டாரு. அந்த சரக்கை நமக்கு திரும்ப கொடுத்ததுனால சரக்கு நம்ம நிறுவனத்துக்குள்ள வருது, அதனால கூட்டி காமிக்கணும். இப்போ எனவே இந்த சரக்கை விற்பனை பண்ணும்போது 5,000 நம்ம லாபம் போட்டிருந்தோம் 10,000 சரக்குக்கு. ஆனா இப்போ 5,000 சரக்கு இருப்பு திரும்ப வந்ததுனால பாதி தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே 5,000 லாபத்தை கூட்டினதுனால இப்போ மைனஸ் 2,500. இந்த சரக்கு இருப்புக்குள்ள லாபத்தை கழிச்சு காமிக்கணும். ஏன்னா நம்ம லாபத்தை ஏற்கனவே கூட்டி காமிச்சதுனால இந்த இடத்துல கழிச்சு காமிக்கணும். இப்ப சமன்பாடு ரொக்கம் 80,000 ரூபாய் இருக்குது. சரக்கு இருப்பு 50,000 இருந்துச்சு, இப்ப 5,000 உள்ள வந்துடுச்சு, நல்லா 55,000 இருக்குது. அரைகலன் 19,200 இருக்குது. வங்கி 39,500. கடனாளி தர வேண்டிய 15,000 இருந்து 7,500 ரூபாய் கழிச்சு காமிச்சா பின்ன கடனாளி நமக்கு 7,500 ரூபாய் தான் தரணும். ஈக்குவல் 2,01,200. 2,01,200 தான் முதல்ல வருது. இந்த சமல கடன் ஒரு எதுவுமே இல்லை. இப்ப இதையே நம்ம கூட்டி பார்க்கும்போது இங்கேயும் 2,01,200 வருது. ஈக்குவல் 2,01,200. ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.